ஹாய். இப்ப நாங்க எங்க இருக்கோம்னு பார்த்தா என்னைய மட்டும் கல்யாணம் பண்றி உன்னை எங்க கொண்டு உட்கார வைக்க போறேன் பாருடின்னு சொன்னாங்க ஒருத்தி. சொன்னாலும் சொன்னா என்ன எங்க கொண்டு உட்கார வச்சிருக்கான்னு தெரியுமாங்க? ஹைதராபாத் மெயின் ரோட்ல உட்கார. ஹைதராபாத் மெயின் ரோட்ல இருந்து சைடுல உட்கார வச்சிருக்கேன் ஒரு டீ கடை பக்கத்துல. நாங்க செட்டு போட்டு டீ கடை போட்டுட்டாலே வந்து உட்காந்துருவோம். அது ரோடு பேர் எழுதி இருந்தாலே நாங்க வந்து உட்காந்து ரோடா வீடான்லாம் பாக்குறது இல்ல. ஷூட்டிங் பாட்ல என்ன பண்ணுவாருன்னா டீ இதை பார்த்த உடனே குடு ஓடிடுவாரு. என்ன அவங்க குடுக்கறது நம்பாதி அந்த டீயை குடிச்ச உடனே என்னமோ பெரிய சொர்க்கத்தை பார்த்த மாதிரி அப்பாடா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும் அவருக்கு. அந்த கதை தான். டீ பைத்தியக்காரவங்க எல்லாம் இவங்களுக்கு இதுதான். நாங்க வந்து அந்த பிலிம் சிட்டிக்கு பக்கத்துல உட்காந்துருக்கோம். சிட்டி பேர் என்ன எனக்கு வாயில தெரியும். ராமோஜி பிலிம் சிட்டிக்கு பக்கத்துல உட்காந்துருக்கோங்க. உள்ள இருந்து வெளியில வந்துட்டோம். ஷூட்டிங் முடிச்சு வெளியில வந்துட்டோம். இனி அடுத்த ஷூட்டிங்க்கு எந்த ஊருக்கு போறோம்னு தெரியல. அது விரைவில் சொல்லுவோம். அது விரைவில் நடக்கணும். இந்த ஷூட்டிங் இந்த படத்திலே நடிச்சுக்கிட்டு இருக்கையிலே சொல்லிட்டாங்க புக் பண்ணிட்டாங்க. அது உரப்பாயிருச்சு. அதனால கன்ஃபார்ம். அதனாலதான் நான் தைரியமா சொல்றேன். ஓகேங்களா? அது ஒன்னொன்னு எதுக்குன்னு தெரியல. முத்தோட நடிப்பு அப்படி. அதனால அவருக்கு கிடைச்சிருக்கு. அவரு பின்னாடி அப்படியே தொத்தி பிடிச்சு அந்த வேத பிடிச்சு அப்படியே போயிருவோம். என்ன வேற இப்ப நாங்க எதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, டாக்டர் ராஜ் இருக்காருல்ல, அவர் வரேன்னு சொல்லியிருக்காப்ல. அவர் வந்தாப்லன்னா அவர் பேச காமிக்கிறேன்னு சொன்னாப்லன்னா காமிக்க சொல்லி அவரை இல்லை அப்படின்னா மாமா என் பேச காமிக்க வேண்டாம்னு சொன்னால் நாங்க எங்களை பார்த்து இந்த ஏரியா காமிச்சு முடிச்சு வைக்க ஒரு வீடியோ வேணும்ல. எப்படின்னாச்சும் உங்களுக்கு காமிக்கணும். இங்க இருந்து நம்ம கேரளா போற வரைக்கும் எப்படி கேரளாவில இருந்து நம்ம ஹைதராபாத் வர வரைக்கும் எங்க கூட டிராவல் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம இங்க ஹைதராபாத்ல இருந்து கேரளா போற வரைக்கும் எங்களோட டிராவல் பண்ணுங்க. ஏன்னா பிடிக்காத உறவுகள் நிறைய பேர் இருந்தாலும் பிடிச்ச உறவுகள் எக்கச்சக்க பேர் இருக்கீங்க. வாய் உளறதுங்க. ஏன்னு கேளுங்க. இவரு குடிச்சதும் இல்லாம அந்த டீயை வாங்கி எனக்கு குடிச்சிட்டாரு. ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்டை போட்ட உடனே தூக்கம் வரும்னாங்க. இது வரைக்கும் வரல. இனிமேல் வருதான்னு பாக்குறேன். ஏன்னா இவங்க கொடுக்கும் போதெல்லாம் அவ்வளவு பில்டப் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாத்திரையை போட்டீங்கன்னா தூக்கம் வந்துரும். உங்களுக்கு மேக்ஸிமம் டாக்டரே பிரிஸ்கிரைப் பண்றது வந்து நைட்ல சாப்பிடுங்க, தூக்கம் வரும். ஸ்கூல் டேஸ்ல பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லிதான் கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கும். தூக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுமா? அதான் தூக்கம் வரும் சொல்லிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆபீஸ் போறவங்க தான் போட மாட்டாங்க. உட்காந்துட்டு வேலை ஆகும், தூக்கம் வந்துரும். ஸ்கூலுக்கு போனா உட்காந்து பாடம் நடத்துவோம். சும்மாவே ஸ்கூலுக்கு போனா நமக்கு தூக்கம் வந்துரும். அதுக்காக சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? அப்புறம் கேட்டீங்க, ஏக்கா ஊர் அவ்வளவு தூரம் போய் இந்த பழைய ட்ரெஸ் தான் எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு கேக்குறீங்க. பழைய ட்ரெஸ்னா என்னங்க? கிளியாம இருக்கா? கிழிஞ்ச ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்த காலங்கள்ல பழைய ட்ரெஸ்னாலும் இருக்குல்ல. அதனால தப்பு கிடையாது. இதுவும் ட்ரெஸ் தானங்க, நல்லா இருக்குல்ல. அதனாலதான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? எனக்கு என்னைக்குமே புது ட்ரெஸ்ஸை விட பழைய ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால அதை தூக்கி போடலாம் மனசு இல்லாம தான் நான் இன்னும் பழச போட்டுக்கிட்டு இருக்கேன். கிளியிற வரைக்கும் போட்டு கிளிப்போங்க. எந்த ஊருக்கு போனா என்ன, உடம்ப மறைக்கிறதுக்கு ஒரு துணி இருந்தா பத்தாது. அல்லவே என்ன இதுக்கு வேற தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. என்ன அதுக்காக புது ட்ரெஸ்ஸே போட மாட்டேன்னு கேட்காதீங்க. புதுசு கிடைக்கும் போது போட்டுக்குவேன், பழசு கிடைக்கும் போது போட்டுக்குவேன். எதுவுமே ஒழுவாக்க மாட்டேங்கிறதா என்னோட தாட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே, டன். நமக்கு அங்க போய்கிட்டு நம்ம பேசிக்குவோம். ஹாய், நம்ம வந்துட்டோங்க. ராஜ் தம்பி வந்துட்டோம்ல. ஏற்கனவே வந்திருந்தோம், உட்காந்துருந்தோம். அப்போ ராஜ் வந்துட்டாங்க. ராஜ் வந்தோடனே கார்ல நம்ம பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணும். கூட்டிட்டு கார்ல தான் போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, 2 பேருமே உட்காந்துருக்கிறோம். முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. ரைட்டு. என்னோட கன்சல்டிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நான் கன்சல்டிங் கொடுக்குறது 18,000. ஹாய், நம்ம தம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ரைட். ராஜ் தம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு என்டர் ஆகிட்டான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்மளோட செல்ல பிராணிகள் நிறைய இருக்காங்க. வந்தோடனே ஒருத்தவங்க வெல்கம் பண்ணாங்க. வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, குடிங்க, ஜம்ப் பண்ணுங்க. பாத்தீங்களா? இப்பதான் நடந்தே ஐக்கியம் ஆயிட்டாங்க. ஜம்ப் போங்க. நீங்க எங்க போய் படுத்துக்கங்க. அது அவங்க பெட்டா? அவங்க பெட். ரைட். அப்புறம் இங்க பாருங்க, இவங்கள வளர்க்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே லைசன்ஸ் எடுத்து காமிங்க. இவங்க எல்லாருக்குமே லைசன்ஸ் எடுத்து முறைப்படி கத்து வளர்த்துட்டு இருக்காங்க. 18 இடம் இருக்கு அவங்களுக்கு. இந்த வீடு அவங்க குடி இருக்கிறது ஆப்போசிட்ல. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு கதவை திறக்கிறீங்களா இல்லையான்னு உள்ள இருந்து சவுண்ட் விட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு பெட் கொடுத்தாங்க. ரைட். போய் பாப்போம். ஓகே, வாங்க. இவங்களுக்கு 14 வயசு,
இவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. இவங்களுக்கு 14 வயசு. இவங்களுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. இவங்களுக்கு எத்தனை வயசு? இவங்களுக்கு 5 வயசு. 5 வயசு. ரைட். என்ன என்ன அவங்க ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் ஃபீமேல் சாம்பியன். வாவ், ஹைதராபாத் ஃபீமேல் சாம்பியனா? சூப்பர். எடுக்கிறீங்களா? அவ 23 அவள கின்னஸ் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ரைட். கமெண்ட் பண்ணுவா. அப்படியா? ஷேக் அண்ட் ஹை-ஃபை பிளஸ். ரைட், செய்றீங்களா? நம்ம எடுத்துருவோம். வாங்க. ராம்சர். என்னங்கடா? ஹாய் சொல்லிருங்க. ஹாய். இவங்க ராஜோட அக்கா பசங்க, இவங்க 3 பேர். ரைட். என்னடா? பாத்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. நான் 6 வளர்த்தா இங்க 18 வளர்க்குறாங்க. இங்கெல்லாம் அதாவது எங்க இந்த ஊர்ல எல்லாம் இருந்து எப்படி சொந்தம் சேர்ற பாருங்க. எல்லாருக்கும் ஒரே குணங்கிறதுல ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இந்த இதுக்கு பாருங்க, இதுல சரி ஓகே, எல்லா பக்கத்தும் சொந்தங்களை சேர்த்து வச்சிருக்க ஒரு எப்படி சொல்றது சந்தோஷம் எங்களுக்கு. கண்டிப்பா அந்த பாக்கியத்தை இந்த யூடியூப்ல தான் நமக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பா இந்த சோசியல் மீடியால இருக்கறனால தான் நிறைய உறவுகள் நம்மளால சந்திக்க முடியும். ராஜ்தம்பி மட்டும் கிடையாது, நிறைய உறவுகள் இருக்கீங்க. இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. ஓகேங்களா? நன்றி. என்னங்கடா? இல்லப்பா, ஏதோ கமெண்ட் கொடுக்குறோம் சொன்னாங்க. அங்கே பாரு உங்க வாழை. நீங்கள் அந்த பக்கம் சாப்பிட்டு கொடுங்க, அந்த பக்கம் எடுத்துக்கிறேன் பேசாம. இப்போ இவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. நாங்கள் நடிச்சு தானே பார்த்துருக்கீங்க, இப்போ அவங்க நடிப்பாங்க பாருங்க. லக்கி சிட் லக்கி சிட் வரா ஜம்ப் வரா நோ சிட் வரா சிட் Modu sit. Wait, Modu. Sit, Nora, shake it. High five. Sit. Bless. Hey. Bless. No. Bless. Nora. Bless. Good. Fish. Hey. Nora. Nora. Selfie. Oh. டான்ஸ் ஒரு டான்ஸ் நோரா வச்சு தனியா பண்ணிக்கலாம்னா. மில்கி பாத்தீங்களா நம்ம லவ் பேர்ட்ஸ். ஆமா, நம்ம 2 பேர் வெளியில இருக்கோமா? அந்த லவ் பேர்ட்ஸ் அவங்க கேட்கல, அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதாவது நம்ம லவ் பேர்ட்ஸா இருக்கறனால தான் போற இடமெல்லாம் லவ் பேர்ட்ஸா இருக்கு. இவங்க யாரு பாருங்க. எப்படி குளிச்சு, அம்மா எப்படி குளிச்சு நீட்டா அவங்க வாழை பார்த்தீங்களா? இவங்க தான் லட்சுமியா? இல்ல லட்சுமி இன்ட்ரெஸ்ட் பண்ணல, உள்ள இருக்கா, அது தனியா இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட். அவங்க உச்சா அங்கெல்லாம் போயிடுவாங்களா? எப்படி அங்கே போயிடுவாங்க. மாம் எடுத்து மாமா எவ்வளோ ஒரு சொகுசா தூக்கத்தை அவங்களுக்கு. இவங்க தான் லட்சுமி. நம்ம வீடியோஸ்ல லைவ்ல எல்லாம் பேசும்போது லட்சுமியை கேட்டதா சொல்லுங்க, லட்சுமி குட்டியை கேட்டதா சொல்லுங்க, அம்மாவை கேட்டதா சொல்லுங்க பாத்தீங்களா? அம்மா லட்சுமி குட்டி, இந்த லட்சுமி குட்டி தான். லட்சுமி ஆமா, ஹாய் சொல்லுங்க. லட்சுமி ஹாய் சொல்லுங்க. அந்த ஹாய் சொல்லிட்டாங்க. வந்து ஹாய் சொல்லிட்டாங்க. லட்சுமி என்னைக்குமே வந்து நம்ம வீடியோ சவுண்ட் கேட்டாலே குறைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏண்டி சாந்தாவோட குரல் கேட்ட உடனே சரி பாருங்க, அந்த வாய்ஸ் கேட்டதுக்கு என்ன பாடுபடுறாங்க பாருங்க. என்ன என்ன அம்மாவும் இவங்களும் உட்காந்து பாப்பாங்களா? போது லட்சுமிமா, இத பார்த்தோன்னே எனக்கு ஒரு அந்த காமெடி ஞாபகம் வருது. நம்ம கோவை சரளா மேடம் சொல்லுவாங்களா, என்ன நான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும்டி, சரிடி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. எப்படி இருக்க லட்சுமி? நல்லா இருக்கியா? சரி, இப்ப லட்சுமி மட்டும் கிடையாது, இங்க மொத்தம் எத்தனை இருக்குங்க தம்பி? எத்தனை பெட்ஸ் இருக்குது ராஜ்? 8 பெட் இருக்கு. 8 பெட் இருக்கா ராஜ்? ஆமா. ஓகே. இதுல வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? என்னென்ன ஐட்டம்? சாப்பிடுற ஐட்டம்ஸா இல்ல என்னென்ன வகையான பெட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கேக்குறேன். இங்க நம்ம கிட்ட எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து மில்கி பாய், அவனுக்கு 14 வயசு ஆகுது, அவன் ஜெர்மன் ஸ்பிரிட்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டி, அவளுக்கு 10 வயசு ஆகுது, அவ பொண்ணு 10 வயசு ஆகுது. காமிக்க முடியாது என்ன
சோ விட்டாட்டி போயிரு. அத ஃபர்ஸ்ட் காமிச்சோம்ல. ஆமா, அவங்க எல்லாரும் ஒருத்தவங்க ஆனா தனிப்பட்ட முறையில் நம்ம காமிக்க முடியல. பாக்கி சொல்லுங்க. கட் பண்ணுங்க. மில்கி பாய் அவனுக்கு 14 வயசு ஆகுது. அவன் வந்து ஜெர்மன் ஸ்பிளிட்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டி அவளுக்கு வந்து 10 வயசு ஆகுது. அவளை வந்து என்னன்னா ரோட்ல வந்து ஃபுல்லா பாடி இன்ஃபெக்ஷன் ஆயிருந்து கட்டி போட்டு போயிட்டாங்க. குட்டிக்காக யூஸ் பண்ணி ப்ரீடர்ஸ் யூஸ் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மோட்டுன்றது தீபாவளி டைம், இப்போ லாஸ்ட் 2025 தீபாவளி டைம் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர்ல கட்டி விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரவுடி பேபி லிம்மி அவ வந்து என்னன்னா குட்டியில வந்து வேண்டான்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல ஒரு பார்வை நோய், ஒரு கொடிய நோய் இருக்கு. அந்த நோய் வந்து இது பண்ணதுனால அவங்க வந்து விட்டு போயிட்டாங்க. அவளை டஸ்ட்பின்ல போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்கோம். அவளுக்கு 3 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் பிரின்சஸ் ப்ளூட்டோ அதை வந்து நாங்க இண்டிடாக அடாப்ட் பண்ணோம். நாங்க அடாப்ட் பண்ணதுல நான் இது பண்ணி அந்த இண்டிடாக இப்போ நம்ம அவ வந்து ஒரு மாடல். அவளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாமே இது பண்ணி அவ வந்து சில இதுக்கும் கொலாபரேஷனும் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி நம்ம பெட்ஸ் எல்லாமே அப்படிதான். அதுக்கப்புறம் நோரா வந்து பீகிள். அவ வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சாம்பியன். பீகிள்ல வந்து ஃபீமேல் சாம்பியன் அவ இங்க ஹைதராபாத்ல. அப்புறம் எல்லாம் பெட் ஷோ எது போனாலுமே எல்லாருமே வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பூனை 2 இருக்கு. அவங்க பேர் ஒருத்தர் பேர் வந்து மாரா, ஒருத்தர் பேர் மீனு. மாரா வந்து ரெஸ்கியூ பண்ண கேட்டதான் அவன் இன்னைக்கு வந்து அவன் வந்து சாம்பியன். அவன் ரெஸ்கியூ பண்ணி ஒருத்தங்க அவங்க ஓனர் வேண்டாம்னு சொன்னதுனால நம்ம ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்கோம். மீனுமே இப்போ நம்ம அக்டோபர் மாசம் ஒருத்தங்க வேண்டான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. குட்டியில கண்ணு முழிக்கிற குட்டியில இருந்து நம்ம கிட்டதான் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து இகுவானா ஒண்ணு இருக்கு. அவங்க பேர் மிலா. அவங்களுக்கு 1.5 வயசு ஆகுது. அப்புறம் ஒரு பேரட் இருக்கு. அவங்க பேர் மகி. நீங்க பாத்துருப்பீங்க, அக்கா கூட சேட்டை பண்ணால அவதான் வீட்டுல இருக்க ரவுடி செம்ம. அப்புறம் மகிங்கிறது என் கூட தோள்பட்டையில எல்லாம் ஏறி விளையாண்டு பாத்திருக்கீங்கல்ல, அவங்கதான் மகி. இத்தனை வரையும் நிறைய லவ் பேர்ட்ஸ் பாத்திருப்பீங்க. அப்புறம் தத்தம்மா எப்படி சொல்லுவீங்க, நம்ம லட்சுமி குட்டி. இவங்க ட்ரைபாட் லட்சுமி. இவங்க என்னன்னா கால் வந்து அடிபட்டு வேணான்னு விட்டு போயிட்டாங்க ரோட்ல. அந்த கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவங்க பிழைக்க முடியுன்றதுனால நம்ம அந்த ஒரு கால் எடுத்தாச்சு. ஆனா அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப செல்லமும் வீட்டுல செல்ல குட்டி அவங்கதான். சேட்டை பண்றது இருந்து எல்லாருமே. இப்போ வீடே சைலண்டா இருக்கு. அவங்க மட்டும் பாருங்க எல்லாமே இது பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப வாழ்றாங்க. இத்தனை பேரையும் பாதுகாத்து அவங்களுக்குன்னே ஒரு வீடு வச்சு அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்து எல்லாரும் ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பெட்டு, சோபா, அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா பசங்களே வச்சு அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண வச்சு அவங்களும் ஒரு சின்ன ஒரு முகல் சொலிப்பு கூட இல்லாம, அதாவது நம்ம படிக்கிறோம் அப்படி இப்படின்லாம் இல்லாம நம்ம பாட்டுக்கு இருக்கிறத பாத்துட்டு அப்படின்லாம் இல்லாம சூப்பரா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்குங்க. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. அதாவது பெட்ஸ் வளர்க்குற வீடு மாதிரியே கிடையாது. பெட்ஸ் வளர்க்குற வீடுனா நம்ம எல்லாம் அப்படி கிடக்கும் இப்படி கிடக்கும் அந்த மாதிரி இல்ல. கிளீன் போர்டா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, வீடே நீட்டா இருக்கு. அதுவும் இல்லாம வந்த இடத்துல அவங்க எல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். இருந்தாலும் அது எப்படி பழகுறாங்க பாத்தீங்களா? வாசனை எங்க கூட ஒட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பழகிடுறாங்க அவங்க எல்லாம். சரி, ஓகே, பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பிங்க 2 பேரும் வராத முகம் காமிக்க கொஞ்சம் விருப்பம் இல்லாதனால முகத்தை காமிக்கல. வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. ராஜ் தம்பி வாய்ஸ் முகம் காமிக்க விருப்பம் இல்லாமல் கிடையாது. சில சிச்சுவேஷன்ஸ்னால அவங்க காமிக்காம சங்கடம். எப்படி நாங்க முன்னாடி நிறுத்துறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் 2 பேருக்கு கேமராவுக்கு முன்னாடி நான் சொல்லிடுவேன். நீங்க அக்காவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்க முகத்தை காட்டினா தான் பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப கார்ல வரும்போது சொன்ன வார்த்தை தம்பி சொன்னப்ப அழுவக்கூடாது, அழுவாம கண்ட்ரோலா பேச ட்ரை பண்றேன். என்னைக்குமே இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே உனக்கு தம்பி வீட்டு சீதனா நான் தான் தருவேன். என்ன உங்க டைப்ல எப்படி என்னெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நீங்க தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அந்த சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து அவ்வளவு சீக்கிரம்லாம் கிடைக்காது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஹைதராபாத்ல இருக்க தம்பி வந்து நமக்கு என்னைய தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட நான் ரொம்ப நன்றி சொல்றேன். கூட பிறப்பு இல்லாத ஒரு இடத்துல எல்லா பக்கத்தும் கூட பிறப்புகளா இருக்கீங்க. நிறைய அம்மாக்கள், நிறைய அண்ணங்கள், நிறைய தம்பிகள். நன்றிங்க, நன்றி நன்றி. யாருமே நீ அனாதைன்னு சொல்ல மாட்டாங்க. இனி எல்லாருமே இருக்கீங்கிற நம்பிக்கை இருக்கு. நன்றி. செஞ்சுதான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இல்ல, நாங்க இருக்கேங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா,
தோண்டு விழுகிறவங்களுக்கு தூக்கி கொடுக்குற ஒரு தெம்பு, அது நிறைய டைம் நிறைய இடத்துல நம்ம உறவுகள் தந்திருக்கீங்க. இன்னைக்கு தம்பி தந்திருக்காப்ல. நன்றி நன்றி. நம்ம முடிஞ்ச மட்டும் நம்ம கண்ணெதிர யாராவது தோண்டு விழுந்தாங்கன்னா நீங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்க மொத்தமா அள்ளி கொடுக்கணும்னு தேவையில்ல. பயப்படாதடி நான் இருக்கேன் வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை அவங்களை தட்டி எழுப்போம். நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம எங்கெங்கயோ யாராரா இருப்பாங்க. அப்ப உங்களால முடிஞ்சுன்னு அந்த உதவியை செஞ்சு பாருங்களேன். அவங்க மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். இப்ப எனக்கு வரல, நிறைய இடத்துல நீங்க என்னை தட்டி எழுப்பல, அந்த அர்த்தத்துல சொல்றேன். ஓகே, அழுகல. ஓகே, நன்றி நன்றி தம்பி, நன்றி. பாத்தீங்கன்னா நம்ம பெர்ஃபியூம் யூஸ் பண்றோம், நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றோம், அது இதுன்னு சன்ஸ்கிரீன்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பெட்ஸுக்கும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஓகேவா, பவுடர்ல இருந்து பெர்ஃபியூம்ல இருந்து எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வாங்கி வச்சு அவங்களே யூஸ் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜ் என்னென்னு பாருங்க, பாப்பாங்க. இது வந்து ராஜோட அக்கா பசங்க, அவங்க காமிப்பாங்க. நம்ம ராஜ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பேக்ரவுண்ட்ல இருந்து. ஓகேவா, அது வந்து பெட்ஸுக்கான ஷாம்பு. அது வந்து என்னன்னா நம்ம குளிக்கும் போது தண்ணி ஊற்றி குளிக்கிறதுக்கு. அந்த இன்னொன்னு என்னன்னா ட்ரை ஷாம்பு. அது வந்து என்னன்னா நம்ம குளிர்காலத்துல டாக்ஸை கிளீன் பண்றதுக்கு, ஏன்னா வீட்டுல ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்கு யூஸ் பண்றது அது. வேற அங்க உள்ள இருக்கிறது எல்லாம் பவுடரு, அது ஒரு ஷாம்பு. இது வந்து இந்த டாக் குட்டி குட்டி பூச்சி இருக்கும், பிக்ஸ் இருந்தா யூஸ் பண்ற டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ். அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட், பர்ஃபியூம். இது வந்து என்னன்னா டாக் யூஸ் பண்றது மவுத்து. அது டாக் நாத்தடிக்காம, வாய் நாத்தடிக்காம, மாமா சொல்றாங்கல்ல ஏலக்காய் போட்டு போறேன்ட்டு, அந்த மாதிரி வந்து டாக் வாய் நாத்தடிக்காம நம்மளுக்கு கிஸ் பண்ணும், இது பண்ணுமோ ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு இது. இப்ப ஏதாவது ஷூட்டிங்ஸ் போனாங்கன்னா அவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏதாச்சும் இருக்குதா ராஜ்? இருக்கு மாமா, அது உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு. அது இது பண்றேன். இது என்னன்னா அது வந்து அதோட பாதத்தை வந்து கிளீன் பண்றது. இது பாதத்தை கிளீன் பண்றது, கிளீன் பண்ணி கிளீனா நீட்டா வச்சுக்கிறது. அது ஒரு விதமான ஷாம்பு. ஒருத்தர் ஒரு ஷாம்பு. இப்ப நம்ம ஒருத்தர் சிக் யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் டவ், அந்த மாதிரி அவங்க ஒருத்தர் ஒரு பிராண்ட் இங்க. அது மாதிரி மோஸ்ட்லி எல்லாமே வந்து அவங்க இந்த பெட் ஷோ போறதுனால எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்மே இருக்கு. இந்த இது நாங்க இவங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணல. இப்போ அது டாக்டர் சர்டிபிகேட், இது நமக்கு படிச்சு வாங்குற சர்டிபிகேட் மாதிரி நோராக்கு, அந்த மாதிரி மாரா வந்து வின் பண்ண சர்டிபிகேட் இது. இது வந்து பிராண்ட் இது பண்ணக்கூடாது. இந்த இதுதான் நாங்க யூஸ் பண்றோம். இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். 2 நேரம் ஹோம் ஃபுட்டு, 1 நேரம் இந்த ட்ரை ஃபுட்டும் கொடுக்குறேன் நான். தம்பி, அப்புறம் இன்னொரு டவுட் நான் கேட்க நினைச்சேன். கண்டிப்பா, நீங்க என்ன டாக்டர் படிச்சிருக்கீங்கன்னு நிறைய அவரோட கேள்வியா இருந்துச்சு. ராஜ் தம்பி என்ன டாக்டர்னு சொல்றீங்களே, அவங்க என்ன டாக்டருக்கு படிச்சிருக்காங்கன்னு அது சொல்றீங்களா? நான் வந்து சைக்காட்ரிஸ்ட். ரைட் ரைட். சைக்காட்ரிஸ்ட். நான் MBBS MS முடிச்சிருக்கேன். சைக்காட்ரிஸ்ட், சர்ஜனும் கூட. நான் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து சென்னை ஐநாவரம் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல 13 வருஷம் ஒர்க் பண்ணேன். என்னோட கவர்மெண்ட் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு சில பல இஷ்யூனால, சில பல குடும்ப இஷ்யூ, அது என்னோட பர்சனல், அதனால நான் இங்க ஹைதராபாத்துக்கு வந்து ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்டேன். பொண்ணு வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் MBBS செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பையன் வந்து இப்போ 10th, இந்த வருஷம் 10th போறான். அவன் இன்டர்நேஷனல் சிலபஸ் அவனும் படிக்கிறான், IC சிலபஸ் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜ்லயே 2 ராஜ் இருக்காங்க. எல்லாருமே குழப்பிக்கிறீங்க. 2 ராஜுமே 2 பேருமே மெடிசன் ஃபீல்ட் தான். ராஜ்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுலயே 2 ராஜ் இருக்காங்க. இன்னொரு ராஜ் இருக்காரு, அவரும் டாக்டர் தான், அவரும் சைக்காட்ரிஸ்ட் தான். ஆனா ஒண்ணு நம்ம லைவ்ல எல்லாம் கவிதை எழுதிடுவாங்க பார்த்தீங்களா, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பேசும்போது ஒரு கவிதை வந்துடும். ஓகே, பேசும்போது ஒரு கவிதை வந்துடும். தம்பி ஏதோ கவிதை எழுதி இருக்கிறாங்கன்னு சாந்தா கூட வாசிப்பாங்க. அந்த கவிதை எழுதுறது வந்து இப்ப பேசுன ராஜ் இல்ல, அது இன்னொரு ராஜ். இவங்களும் ராஜ் தான். இப்ப பேசுறது பாக்கி இங்கிலீஷ்ல கமெண்ட் போடுறது, இந்த மாதிரி யாராச்சும் ரிப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதில் கமெண்ட் போடுறது, இதெல்லாமே நம்ம ராஜ். ஓகேவா, இப்ப நீங்க பேரை மட்டும் சொல்றீங்க. சிவா, அது அவங்க இன்னொன்னு தெரியும். சிவா, சிவானா எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பிசியோதெரபிஸ்டும் கூட. பிசியோதெரபிஸ்ட் எல்லாமே அவன் வந்து அவனோட ப்ரொஃபஷனல் வேற. அவன் மராத்தான் இது பண்றது, 14 டாக் ஃபீட் பண்றது. 3 வருஷமா இப்போ ₹1 கூட அடுத்தவங்க கிட்ட காசு வாங்காம காச்சிபுரா ரயில்வே ஸ்டேஷன்ல 14 டாக் அவன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். 3 வருஷம் ஆச்சு. அது மாதிரி அவன் ரெஸ்கியூ பண்ண டாக் அவனே தான் பாப்பான். இது ₹1 வந்து அடுத்தக்கிட்ட வாங்க மாட்டோம். சில நல்ல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிறந்த நாளைக்கோ இல்ல நல்ல நாளுக்கு நான் அவனுக்கு சிக்கன் வாங்கி தரேன், மட்டன் வாங்கி தரேன், அதுவுமே அவங்க அனுப்பிச்சிருவாங்க.
அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. அதை நம்ம இங்க கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குமே ஃபீட் பண்ணுவோம். நாங்க ஒரு நாள் கூட தீபாவளி, பொங்கல், எந்த ஒரு நல்ல நாள் கூட ஒரு நாள் கூட இது வரைக்கும் நாங்க மிஸ் பண்ணாம மார்ச் 18, 2022 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த 14 டாக்கு நாங்க 14 டாக் ஃபுட் கொடுத்துருந்தோம். 2 பேர் வயது முதிப்பு காரணமா இறந்துட்டாங்க. அப்ப 14 டாகுமே இருக்காங்க. அவங்க 14 பேருமே ஸ்டெரிலைசேஷன் பண்ணி இது வேக்சினேஷன் எல்லாமே பண்ணி நான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எங்களோட ஒரு இது என்னன்னா, நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க செலவு பண்றோம். ரைட் ரைட், we earn, we spend. சூப்பர். அதுதான் எங்களோட ஒரு மோட்டிவ். இப்பவுமே பாத்தீங்களா அக்கா தம்பி எல்லாருமே நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க செலவு பண்றோம். உங்களுக்கு என்னையா அப்படின்ற மாதிரி அதாவது எல்லாரும் வாய் இருக்கவங்க கேட்டு வாங்குவாங்க. நான் என்னைய காமிச்சு இந்த டைலாக் பேசுறேன். பஞ்செல்லாம் நம்ம அங்க இருந்து இங்க டைமிங்ல வர்ற பஞ்சுக்கெல்லாம் நான் இங்க வந்துடுறேன். வாய் உள்ள பிள்ளை பேசி பொழைச்சுக்கும்பாங்க, என்னை மாதிரி பேசி பொழைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா. வாய் இல்லாத பிள்ளைகளை புரிஞ்சுதான் நம்ம பொழைக்க வைக்கணும். சோ அதுகளை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அது எங்கள்கிட்ட அன்பை கொட்டுதுங்க. நாங்க அது இப்ப வரைக்கும் பாருங்க, இவ்வளவு நேரம் அவங்க வந்து ஆச்சு, யாருமே பழக்கல. வீட்டுல இப்போ 8 பேர். அது போக நான் போர்டிங் நடத்துறோம். போர்டிங்னா யாராவது வெளியூருக்கோ எங்கேயோ போறாங்க, ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னா டாக் நம்ம வீட்டுல விட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வீட்டுல 17 டாக்ஸ் இருக்காங்க. ஆனா யாருமே பொழைக்கல. அதுதான் அவங்களோட ஒரு சென்ஸ். சரி, வீட்டுக்கு ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அப்போ அவங்க எல்லாமே ஏதோ வராங்கதோ இங்க பாருங்க. சரிடா சரிடா, அந்த மாதிரி வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்மள புரிஞ்சுப்பாங்க. சரி, டாக் நீங்க பிடிக்கல, இது பண்ணனா அதை அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஓரமா வாழ்ந்துட்டு போறீங்க. ஒரு நாள் சாப்பாடு கூட அதை போட தேவையில்ல, தன்னை தானே அது பொழைச்சிக்கும். நீங்க அடிக்காதீங்க, ஒண்ணும் செய்யாதீங்க. என்னன்னா அது வந்து அது வளர்த்தவங்களுக்கும் அந்த ஒரு நேரம் சாப்பாடு வச்சவங்களுக்கும் அதோட இது தெரியுமே தவிர, நான் இது இல்ல டாக்கா இது பண்றேன் அது பண்றது கிடையாது. நீங்க எந்த ஒரு மிருகத்தையுமே துன்புறுத்தாதீங்க, அவ்வளவுதான். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பேச்சு மட்டும் வருதுன்னு சொல்ல முடியாது. அதான் இல்ல, அது போயிடுச்சு, டைமிங் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியல, அது ஒரு ஃப்ளோல வந்துச்சு. நானும் எழுதி வச்சா பேசுறேன், பணம் பண்ணி ஒப்பிக்க. இன்னொரு விஷயம், நம்ம வீடியோ எப்ப தம்பி ஃபர்ஸ்ட் பாக்க ஆரம்பிச்சீங்க? அவன் வந்து சிவா வந்து டிக்டாக்ல இருந்து உங்களுக்கு தெரியும். ரைட் ரைட், டிக்டாக்ல இருந்து தெரியும். இதனால ரொம்ப நான் பார்க்க ஆரம்பிச்சது வந்து ஃபர்ஸ்ட் உங்க லவ் ஸ்டோரி. உங்க லவ் ஸ்டோரி, அதுவும் அந்த 8வது பாகத்துல இருந்து 12வது பாகம் கண்டிப்பா பண்ணுவேன். என்னோட சிவா வச்சோ யார வச்சோ இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை நான் ஷார்ட் பிலிமாவோ இல்ல பெரிய பிலிமாவோ எடுத்து அதை நான் ரிலீஸும் பண்ணுவேன். பர்மிஷன்லாம் தேவையில்லை, நாங்க ஆல்ரெடி தந்துட்டோம், நீங்க எடுங்க. கரெக்டா, கண்டிப்பா அது இது பண்ணி பண்ணுவேன். ஓகே, நன்றி நன்றி. நம்ம லவ் ஸ்டோரி திரையில ஓடுதுன்னா அது நாங்க தான் பெருமைப்படணும். எங்க ஓடுனாலும் நம்ம கதை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம்ல. நம்ம நடிச்சிருக்கு, நம்ம நடிக்கலைனாலும் நம்ம வாழ்க்கை, நாங்க இல்ல எங்களுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை ஓடும் பாருங்க. ரிப்பீட், பழைய காலத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஓடும்ல தம்பி. அதுக்குலாம் அனுமதி எல்லாம் தேவை கிடையாது. அக்கா லைஃப் நீங்க எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன தங்கம்? கண்டிப்பா கண்டிப்பா, காலங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது. இப்போ அவங்க கேரளா வயநாட்டுல இருந்து யாரு என்ன எதுன்னு தெரியாது, இது தெரியாது. இப்ப அவங்க ஹைதராபாத்துக்கு வந்து நடிச்சு இது அவளையா எல்லாருமே பாசிட்டிவா நினைங்க. வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு நாள் மாறும், நம்ம மாறும். அதுக்கான இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். ரைட் ரைட், நன்றி நன்றி. எப்படி நான் பேசுற மாதிரியே தம்பி பேசுறாங்க? எந்த அவங்க படிச்சுட்டு ரைட் ரைட், நீங்களும் உள்ள வந்துருங்க. வாங்க, இன்னைக்கு தம்பி வீட்டுல பிரியாணி ஹைதராபாத் பிரியாணிங்க வச்சுட்டு வந்து உட்காந்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அக்கா டயட்ல இருக்காங்கன்னு டயட் ரைஸ் போட்டு நமக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்க, சிக்கன் பீஸ், எக்கு, வெங்காயம், லெமனு, அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தயிர், வெங்காயம். அது என்ன? இது தயிர்மா? அது இது என்னது? இது அந்த கிரேவி ஊத்திக்கோ பாத்தீங்களா, அந்த கிரேவி வச்சிருக்காங்க. அதனால சிக்கன் பிடிச்சவங்க எல்லாரும் வாங்க, சிக்கன் சாப்பிடலாம். பிடிக்காதவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க. ஓகேவா? வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். தம்பி வீட்டு விருந்து. ஆமா ஆமா, தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு, வயிறு நிறைச்சு விருந்து சாப்பிட்டாச்சு. நமக்கு அதிக டைம் இல்ல, அதனால ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை, கிளம்பியாச்சு. இருக்க சொன்னாங்க, எங்களால இருக்க முடியல. அங்க போலாம் இங்க போலாம் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. அடுத்த ட்ரிப் வரும்போது நாங்க வந்துடுறோம், கண்டிப்பா அடுத்த ட்ரிப் சுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புற நேரத்துல ஒரு சஸ்பென்ஸ் அங்க உடைச்சாங்க. அது என்ன சஸ்பென்ஸ் இருக்குன்றத நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா நம்ம பொங்கலுக்கு வந்து எங்க வழக்கப்படி சீர் கொடுப்போம். அக்கா தங்கச்சிகளுக்கு நாங்க பொண்ணுக்கு சீர் கொடுப்போம். ஏன்னா நாங்க பொண்ணை வீட்டோட வச்சுப்போம்.
விட்டு வச்சு பொண்ணு வந்து இப்போ தனியா வீடு கட்டி போயிட்டாங்கன்னா நாங்க பொங்கல் சீர் கண்டிப்பா கொடுப்போம். அதனால நான் பொங்கல் சீர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், கொரியர் அனுப்பலான்ட்டு. சரி அவங்களே இப்போ வந்துட்டாங்களே வீட்டுக்கு, அதனால இப்போ அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு. ஓகேவா? அது என்ன ஏதுன்றத அவங்க அங்க போய் ஓபன் பண்ணி வீடியோ போடுவாங்க. ஏன்னா இப்பவுமே 5 மணிக்கு பஸ், இப்பவுமே மணி 3:30 போகுது. அதனால காமிக்க நேரம் இல்ல. அதனால அவங்க பிரிச்சு அதை ஒரு வீடியோவா போடுவாங்க. அதாவது தம்பி வர முடியாத, ஸ்கிரீனுக்குள்ள வர முடியல, தம்பி மருமக்கமார, அதாவது என்னோட மருமக்கமார விட்டுருக்காங்க. அவங்க கையில தான் நான் வாங்க போறேன். இதுக்கு நிறைய பேர் பேட் கமெண்ட் போடுறவங்க போடுவீங்க, போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு பாக்கியம் வேணும். அந்த விதத்துல நான் பாக்கியம் பண்ணிருக்கேன்னு நினைச்சு என்னை நானே தைரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒண்ணுன்னா பாக்குறதுக்கு எல்லா ஊர்லயும் இருந்து, இப்ப நான் மலேசியா போனப்ப நினைக்கல பெரிய பேக உருட்டிட்டு வருவேன்னு. அங்க எத்தனை உறவுகள் இருப்பீங்கன்னு நினைக்கல. அத்தனை உறவுகளையும் சமாளிச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த மீடியா தான். அது உண்மைதான். இதெல்லாம் தானா வராதுங்க, அதுவா அமையணும். அவங்க மனசுல இடம் பிடிச்சா மட்டும்தான் அமையும். இவங்களுக்கு செய்யறதை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு செய்யுங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. அவங்க செய்யறதுனாலதான் எனக்கு செய்யவே அவங்களுக்கு அதை ஒண்ணு நினைச்சுக்கங்க. என்னைக்குமே நம்ம டக்குன்னு ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுக்க மாட்டோம். நம்ம பல தவணை கொடுத்த கைதான் ஒவ்வொரு இடத்துல கொடுக்க வரும். கொடுக்க வராத கை எங்கேயுமே வராது. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத மண்டக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க புரிஞ்சுக்கிட்ட உள்ளவங்களுக்கு நாங்க சொல்லி புரிய வைக்க தேவையில்ல. நன்றி. அதாவது யாருமே இல்ல. நான் நிறைய ட்ரிப் சொல்லிருக்கிறேன், நிறைய ட்ரிப் ராஜு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னன்னா மெசேஜர்ல பேசும்போது இருக்கட்டும், மாமா நீங்க இனிமே அக்காக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணேன், தயவு செஞ்சு இனிமே நாங்க இருக்கிற வரைக்கும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது ஒவ்வொரு விஷயத்திலயும் அவங்க நடத்திக்கிட்டே இருக்கிறது. ராஜ் மட்டும் கிடையாது, நிறைய எல்லா உள்ளங்களும் அம்மாவா அண்ணன், அதான் சொல்லிட்டேன், அம்மாவா தம்பி அண்ணனா, இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுங்க. ஏதோ ஜென்மத்துல நான் என்னமோ புண்ணியம் பண்ணிருக்கேன். பெத்தவங்க தூக்கி போட்டு போனாலும் நிறைய உள்ளங்கள் எடுத்து வளர்த்துக்கிட்டீங்க, அது நன்றி. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் இருக்காங்கல்ல, கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப நேரம் டைம் இல்லாதனால நாங்க அதிகம் பேசல. இதுல என்ன இருக்குதுன்றத நாங்க அங்கே போய் ஒரு வீடியோ போடுறோம். இப்ப உங்க முன்னாடி நான் எங்க பிறந்த வீட்டு சீதனத்தை ஏத்துக்கிறோம். பெரிய பெரிய பேக்கா உருட்டிக்கிட்டு போகுமா, அதனால பேக் உருட்டிக்கிட்டு போறோம். இது பாத்தீங்கன்னா பொங்கப்பானை, பொங்க வைக்கிறதுக்காக பொங்கப்பானை, சீரு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கக்கூடிய எல்லா சகல சாதனங்களும் இருக்குங்க. இந்த வருஷம் எப்பவுமே நம்ம இங்க பொங்க வைக்கிறோம்ல, இந்த வருஷம் தம்பி வீட்டு பாத்திரத்துல நம்ம பொங்க வைப்போம். அது வீடியோவை எடுப்போம். ஓகேங்களா? நன்றி. இதுல எங்க தம்பி இருப்பாங்க, எங்க கூட எங்க அம்மாவும் இருப்பாங்க. கண்டிப்பா நடக்கும் அது. ஓகே, நம்ம பொங்க வைப்போம். ஓகேங்களா? தங்க மொத கார் விட்ட போறார், பாத்துக்கங்க. அது ராஜி வீட்டு காரை தான் ஓட்டணும்னு இருந்திருக்கு, வந்து ஓட்ட வந்துட்டாரு. நான் ராஜி வீட்டுக்காரை ஓட்டினேன். மதுரை ராஜின்னு ஒருத்தவங்க இருக்காங்க தம்பி, அவங்க தான் முத என்னை கார்ல உட்கார வச்சு ஓட்டினாங்க சிக்கிம்னாரு. அதே மாதிரி அதே ராவுல தான் ஆரம்பிச்சிருக்கு இங்க. ராஜாவுக்கு ராஜ் ஓட்டி சொல்லி கொடுக்க போறாங்க. ஓட்டுறாரு. வரட்டும், பயம் இல்லாம கொடுங்க. போட்டோம். சொல்லுங்க, ஓட்டியாச்சுமா. கார் ஆசை விட்டுருச்சா? அப்படி எப்படி விடும், கார் ஆசை ஒரு தவணை ஓட்டணும்னு சொன்னீங்க. அதாவது என் தம்பி உங்களுக்கு அந்த ஆசையை பூர்த்தி ஆக்கிட்டாரு. என்ன வந்து ஹைதராபாத்ல வந்து ராஜ் வண்டியை ஓட்டணும்னு இருந்திருக்கு. இதுல இன்னொரு பொருத்தம் என்ன தெரியுமா தம்பி? இதை பிடிங்க, நான் போயிடுறேன், அட்டன் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கார்ல ஏறி ஓட்டினேன்னு சொன்னா அது ராஜியோட கார்ல, இந்த சாந்தா அது ராஜி கார், இது ராஜ் கார். எவ்வளவு ஒரு பொருத்தம் பாத்தீங்களா? ராஜி கார்ல ஏறி தான் நான் ஃபர்ஸ்ட் கார் ஓட்டினேன். ராஜ் கார்ல ஏறி தான் நான் ஃபர்ஸ்ட் கார் ஓட்டினேன். ஓகேவா? அது இது ஒரு பொருத்தம். இதுவே ஒரு கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? அது ஒரு விதிதான். விரைவில் இந்த இரண்டு பேரையும் எங்க கார்ல ஏத்தி ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை தெய்வம் தரட்டும். ஓகேவா? ஓகே. சரி ரைட், நாங்களும் கிளம்பிட்டோம், வண்டியும் வந்துருச்சு. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். நீங்க வயநாடு போயிட்டு அடுத்து சந்திக்கலாம். சேர்ந்தாச்சு. எங்கன்னு பார்த்தாக்க பஸ் ஏறுற இடத்துக்கு வந்துட்டோம். டிராவல்ஸ் ஏறுற இடத்துக்கு பஸ்ஸுக்கு நேராக கார்லேயே கூட்டிகிட்டு வந்து 2 ராஜுமே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. இங்கே இறக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் இந்த குளம் மாதிரிலாம் சீனரி இருக்குது, தூக்கி பிடிங்க நல்லா.
ஒரு ஏரிக்கர மேலிருந்து எக்கு தேச பாட்டிலிருந்து பாடல தெரியல. அந்த மாதிரி இந்த சீனியர் இருக்குது. ஏதாச்சும் நீங்க வீடியோ கிட்டே பேசி முடிச்சு விடணும்னு சொன்னோன்னா சரி அங்கனக்குள்ள வச்சு பேசுங்கன்னு சொல்லி கொடுத்து இங்க விட்டுட்டாங்க. பஸ் வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஆமா, அதுக்குள்ள இங்க பேசிக்கலாம். 5:15 பஸ்ஸுங்க. டைம் பாத்தீங்கன்னா 5 மணிங்க. அப்ப 1/4 மணி நேரம் ஏன் வேஸ்டா இருக்கீங்க? இது என்ன எனக்கு வெள்ளையா இருக்கா, அங்க வெள்ளையா இருக்கா? இங்க போன்ல அப்ப அந்த குளத்துக்கிட்ட நின்று அந்த வீடியோ ஃபினிஷிங் பண்ணிக்கங்கன்னு சொல்லி தம்பி சொல்லிட்டாப்ல. நம்மளும் வந்தாச்சு. காரை இங்க நிறுத்திட்டு நாங்க இங்க நிக்கிறோம். அவங்க 2 பேரும் கேமராவுக்குள்ள வரக்கூடாதுன்னு அங்கே போய் நிக்கிறாங்க. ஏன் கேமரா தெரியல. நம்ம உறவுகள்லாம் ஃபர்ஸ்ட் கேமராவுக்குள்ள வர தயங்குவாங்க. அடுத்த மீட்டப்ல கண்டிப்பா கேமராவுக்குள்ள வந்துருவாங்க. இது பரவாயில்ல, வந்து வர வச்சிருவோம். நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஓகேங்க. வந்த இடத்துல ராஜ சந்திச்சது ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய ஹைதராபாத் உறவுகள் எங்களை வந்து கமெண்ட்லாம் நாங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, வந்து பாப்போம்லாம் சொல்லியிருந்தீங்க. ஒருத்தவங்க பேர் சொல்லியிருந்தாங்க. அதான் கனி வினோத் அவங்களும் சொல்லியிருந்தாங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ராஜுக்கும் போய் கமெண்ட் போட்டிருக்காங்க, உங்க வீட்டுக்கு வர்றாங்களா சொல்லுங்க, நாங்களும் வந்து பாக்குறோம்னு. எங்களால நேரமின்மை காரணம் நாங்க பிரகதியை விட்டுட்டு வந்து 4-5 நாள் ஆச்சு. அதனால டக்குன்னு கிளம்புவோம்ன்ற ஒரு சிச்சுவேஷனுக்காக நாங்க கிளம்புறோம். யாரும் எதுவும் தப்பா நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஆமா, இனி அடுத்த ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஹைதராபாத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம தலையில எழுதியிருந்தா கண்டிப்பா நம்ம வருவோம். வரும்போது நம்ம உறவுகளை சந்திப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாங்க அது வரைக்கும் அப்படி தூக்கி பிடிங்க. என்னமா தெரியுது? இப்படி வச்சதாமா தெரியுது. தூக்கி பிடிங்க. தெரியும். என்னம்மா? ஓகேங்க, பாய் சொல்லிக்கோ. இந்த பாய் இங்க சொல்லக்கூடாதுன்னு இங்க தூக்கி வச்சா சொன்னோமா? சரி, ரைட்டு. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய்.